வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இப்போ வந்துங்க அங்காள பரமேஸ்வரி மட்டும் இல்லைங்க, எந்த தெய்வத்துக்குமே வந்து மீடியேட்டர் தேவை கிடையாது. மீடியேட்டர்னால் நடுவில் இப்போது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு செய்வின பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ, இல்லை கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குதுங்க, ஏதாவது ஒன்று பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் சரி, காற்று கருப்பு பிரச்சனை அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம? ஏதாவது ஒரு மாந்திரிகவாதிகள் இல்லை இந்த மாதிரி மந்திரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அங்காளம்மன் கோயில் வச்சு ஏதாவது பூஜை பரிகாரங்கள் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த மாதிரி ஆட்களை நாடி போவாங்க. போனால் அவங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5000 10,000 இல்லை லட்சங்களில் கூட செலவாகுன்ற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரம் பண்ணுறத விட சிறந்த பெஸ்ட்டு வழி நான் சொல்லுவேன் என்னன்னாங்க, அந்த மாதிரி வசதி இருக்குங்க நான் பண்ணுவேன், நான் எல்லாம் பண்ணாதாங்க எனக்கு திருப்தியாக இருக்கும்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லைங்க வசதி இல்லைங்க, என்னால் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாதுன்றவங்க, இல்லைங்க நான் வந்து யார் மீடியேட்டரும் தேவை கிடையாதுங்க, அம்மாக்கிட்ட நானே நேரடியாக எல்லாமே கேட்கணுங்க அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, மலையனூர் போகிறீங்களா, அமாவாசை நாளில் அந்த அம்மாவை வணங்குறீங்களா, கருவறையில் வணங்குங்க, பெரியை வணங்குங்க, ஊஞ்சல் அம்மாவை வணங்குங்க, எல்லாம் வணங்கிட்டு ஒரு பெரிய படமாக ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு 200 பெரிய படமாக வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த படத்துக்கு நல்லா பொட்டு பூலாம் வச்சு அந்த அம்மாட்ட ஒரு சும்மாங்க ஒன்றும் ரொம்ப பெரியலாம் இல்லை, ஒரு வாழைப்பழம் ஸ்டீப்போ இல்லை ஒரு பாயாசமோ இல்லை ஒரு இளநியோ இல்லை பானகமோ ஏதோ ஒன்று உங்கள் கையில் எது கிடைக்குதோ, சாக்லேட் கூட நீங்கள் வைக்கலாங்க, உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு தண்ணி வச்சு அந்த அம்மாட்ட பூஜை பண்ணி அந்த அம்மாட்ட வணங்குங்க. ஆத்தா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அம்மா, இதெல்லாம் நீ தான் சரி பண்ணணும் தாயே அப்படின்னு அந்த அம்மாட்ட கேளுங்க, உரிமையோடு கேளுங்க. அந்த அம்மா அற்புதமாக செய்யும். நீங்கள் அதை விட்டுட்டு அடுத்தவங்கக்கிட்ட 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் செலவு பண்ணுறத விட நீங்களே நேரடியாக கேட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட தனியாக படம் இருந்தால் அசைவம் கூட வச்சு படைக்கலாம் அந்த அம்மாவுக்கு, இன்னும் ஆனந்தப்படும். சரிங்களா? நீங்கள் என்ன விதமான குறைகளாக இருந்தாலும் வீட்டில் உடம்பு முடியாமல் இருக்காங்களா அந்த அம்மாட்ட சொல்லுங்கள், சரி பண்ணுவா, கண்டிப்பாக சரியாகும். அதேமாரி குழந்தை இல்லாமல் இருக்கா, குழந்தை பாக்கியம் தருவா. முடிஞ்சால் மலையனூர் அடிக்கடி போயிட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த அங்காள பரமேஸ்வரியோட அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யாருன்னா மீடியேட்டர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. அப்புறம் அந்த அம்மா வழிபாட்டில் இருக்கிறவங்க ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளே எதுக்குங்க மீடியேட்டர் தேடி போகணும்? நம்ம அம்மாக்கிட்ட உரிமையாக கேட்குற மாதிரி அங்காள பரமேஸ்வரி கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த அம்மா என்ன தான் செய்யாது, எல்லாமே செய்யும் அந்த அம்மா. நான் வந்து இதெல்லாம் வந்து அவங்கவுங்க உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி நானுமே ஒரு சின்ன படம் வாங்கிட்டு வச்சு வீட்டில் அந்த அம்மாவை வணங்குறேங்க. பெருசாக எங்களுக்கு அந்த பூஜை ரூம் அந்த மாதிரி வசதிகள்லாம் கூட கிடையாது. இருந்தாலும் என்னால்